Preview. Hi guys, welcome back to Leadex. So நாம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடரோடைய காமன் கொஸ்டின் தான். அதே போல என்கிட்ட பேசக்கூடியவங்களும் அதிகப்படியான பீப்புள்ஸ் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னீங்கன்னாக்க, ஒரு பிகினரா இருக்கிறார் அப்படின்னா சார் உங்களுடைய ட்ரைனிங் செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும்? ஸோ ஒருத்தருடைய கொஸ்டின். அல்ல எக்ஸிஸ்டிங் ட்ரேடரா இருக்கிறாரு அப்படின்னாக்க, சார் நான் எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுக்கலாம், அல்ல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க? ஸோ இதுதான் அவங்களுடைய எல்லாரோடைய ஒரு காமனான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்ல ட்ரேட் பண்ணும்போது எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்? ஸோ அதுதான் உங்களுடைய கொஸ்டினா இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ப்ராஃபிட்ங்கிறது வந்து அடுத்து ஒரு சம்பாதிக்கிறாருன்னா அதே நான் என்னால சம்பாதிக்க முடியுமா? சரிங்களா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கொஸ்டின்ஸா இருக்கு. அவர் என்ன பண்றாரோ அதையே என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அப்ப மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸோடைய காமன் கொஸ்டின் என்னவா இருக்கு? அடுத்தவங்க ஏதாவது சம்பாதிக்கிறாங்களா, அது என்னால பண்ணிட முடியுமா? அல்லது இன்னொருத்தர் வந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு சொல்றாரு, அது என்னால பண்ணிட முடியுமா அப்படின்னா, பண்ண முடியுமா முடியாதா, அல்லது அந்த பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதற்கு உண்டான கிளியரான ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்ன பண்ணனா நான் சம்பாதிக்கணும். நான் ஒரு பிளைண்டா இருக்கிறேன், ஓகேங்களா? எனக்கு எந்த விதமான மைண்ட்ல எந்த ஒரு தாட்டுமே இல்லை. நான் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமா ஏர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணேன், ஸோ அதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனாகவும் இது இருக்கும். இன்னொன்று நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் உண்டான எக்ஸ்பிளனேஷனாகவும் இது இருக்கும். காமனான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய, நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் மூலமாக ஒரு இன்ட்ராக்டிவாக இருங்க. ஸோ இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே போல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது மூலமாகவும் தான் எனக்கு ஒரு பூஸ்ட் அப் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வெஹிக்கிள் ஒரு ரன் ஆகணும் அப்படின்னாக்க அதுக்கு எப்படி ஃபியூல் தேவையோ அதே போல தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் எனக்கு இந்த இடத்துல ஃபியூல் ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியூல் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பூஸ்ட் அப்பாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே போல் இன்னும் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு, ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ண என்ன பண்ண அப்படின்னாக்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர்ஸுக்கு நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், ஸோ அவர் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா, அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்க்ஸ் பட்டன் மூலமாகவே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து தெரிவிக்கணும்னா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ நம்ம இதில் வரலாம். நான் முன்னாடி சொன்னது போல் இந்த இதில் வந்து என்னன்னாக்கா நான் ஏர்ன் பண்ணணும். சரிங்களா? நான் ஒரு பிகினராக இருக்கேன், எக்ஸிஸ்டிங் ட்ரேடராக இருக்கலாம், வாட் எவர், ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். என்னுடைய அல்டிமேட் தாட் நான் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக ஏர்ன் பண்ணணும். நான் என்ன பண்ணேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்குறது 2 லெவல் பார்க்குறோம். ஸோ 2 லெவலில் ஃபஸ்ட்டு லெவலில் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணணும். ஸோ என்ன ட்ரேட் பண்ண போறீங்க, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ண போறீங்களா? ஸோ அபவுட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக லேர்ன் பண்ணணும். ஓகே. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட் பண்ண போறீங்களா? ஸோ ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக லேர்ன் பண்ணணும். சரிங்களா? அப்போ அந்த லேர்ன் பண்ணுறதுல 2 ஸ்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று லேர்ன் பண்ணணும் அப்படின்னாக்க உடனே நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். அப்படி இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் இதை ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லேர்ன் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னீங்கன்னா, நான் முதல்ல கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலை லாஸ் பண்ணாமல் என்னால் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன நாலேஜ் இருக்குன்னா மணி மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமாக இருக்கும். சரிங்களா? அப்போ முதல்ல நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வரீங்க, அல்ல எக்ஸிஸ்டிங் ட்ரேடராக கூட இருக்கலாம், ட்ரேடிங்கில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ரேடிங்கில் லாங் டைம் இருக்க முடியும், சம்பாதிக்க முடியும். சரிங்களா? அப்படி இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணலை. இந்த ஸ்டேஜ் 1 என்னுடைய கேபிட்டலை அப் டு ஒரு 3 months வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்து நான் ப்ராஃபிட்டே சம்பாதிக்க தேவையில்லை, பட் லாஸ் பண்ணியிருக்க கூடாது. நான் சொல்றது லாஸ்னா இண்டிவிஜுவல் ட்ரேட் இல்லை,
எண்ட் ஆஃப் த 3 மந்த்ஸ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா 1 லட்ச ரூபாய் என்னோட கேபிட்டல் இருக்கணும். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, பட் 1 லட்ச ரூபாய் விட கீழே வந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் நான் ரெகுலரா ட்ரேட் பண்ணி என்னோட கேபிட்டல் குறையல அப்படின்னாவே நீங்கள் இந்த தொழிலை லாங் டைமாக வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு தகுதி படைச்சவர்கள். சரிங்களா? ஸோ இந்த தொழிலை உங்களால லாங் டைம் டெஃபினட்டா பண்ண முடியும். ஸோ இந்த தொழில எவ்வளவு பெரிய உச்சம் இருந்தாலும் உங்களால தொடர்றதுக்கு அடுத்தடுத்த படிக்கிட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிடிச்சீங்கன்னா போய் சேர்ந்துடலாம். ஒருவேளை இந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலை லாஸ் பண்றோமா, ஸோ லாஸ் பண்ணாம பண்றதுக்கான வழிகளை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இல்ல என்னால பண்ணவே முடியல அப்படின்னா ட்ரேடிங் விட்டுட்டு வெளியில போயிறது பெஸ்ட். சரிங்களா? ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஏன் ட்ரேடிங் ஃபீல்டுல மேக்சிமம் பீப்புள்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நெகட்டிவா ஷேர் பண்றாங்கன்னா, இந்த பிகினிங் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா இந்த பிகினிங் லெவல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பாஸ் பண்ண முடியல. புரியுது இல்லைங்களா? பாஸ் பண்ண முடியல அப்படின்னா டிசிப்ளின் இல்ல. டிசிப்ளின்னா மணி மேனேஜ்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்ல அப்படிங்கறதான் காரணம். இந்த லெவல்லயே அவங்க எல்லாருமே வெளில போயிடுறாங்க. இன்னும் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இந்த லெவல் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 3 மந்த்ஸ் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இல்லைனாலும் என்னோட கேபிட்டல் லாஸ் ஆகாம இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சூப்பர். ஆக்சுவலா ஸோ நீங்க என்ன பண்றீங்க, செகண்ட் ஸ்டேஜ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போறீங்க. செகண்ட் ஸ்டேஜ்லயே ஸோ இதுவும் லேர்னிங் ஸ்டேஜ் தான். செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம என்னத்தை லேர்ன் பண்றோம் அப்படின்னா, ஸோ அப்ப எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்ல சேஃபா வச்சு ட்ரேட் பண்ற அளவுக்கு எனக்கு திறமை வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும், நான் இதுக்கு ஒரு டைம் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன், என்னோட கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? என்னுடைய நாலேஜ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு எனக்கு. இது எல்லாத்தையும் வச்சு ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கான டெக்னிக்கலையோ ஃபண்டமெண்டலையோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் எந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலும் சரி, ஸோ அதை நீங்க வந்து ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க மணி மேனேஜ்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். மணி மேனேஜ்மெண்ட்னா என்னோட கேபிட்டல் லாஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான வழிகள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ரெண்டாவது நான் என்ன பண்றேன், ஸோ அப்போ என்னோட திறமையும் என்னோட கேபிட்டல் மற்ற எல்லாத்தையும் வச்சு நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டெக்னிக்கலோ ஃபண்டமெண்டலோ நீங்க எப்படி வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரெயினர்கிட்ட ஒரு மெண்டர்கிட்ட போய் ட்ரெயின் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க ஆன்லைன்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டாலும் சரி, ஸோ நீங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிறீங்க. ஸோ லேர்னிங் ஸ்டேஜ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு மேக் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ உங்களால அடுத்து ப்ராஃபிட் பண்றதுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்கிறீங்க. ஓகேங்களா? லெவல் 2ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்க, நீங்க முதல்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய கேபிட்டல் வச்சு என்ன பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ கேபிட்டல்ல உங்களுடைய திறமையை வைத்து நீங்க வச்சிருக்கக்கூடிய கேபிட்டல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்னால மேக் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்லாபை நீங்க செட் பண்ணணும். சரிங்களா? ஒரு டார்கெட் நீங்க வந்து பிக்ஸ் பண்ணணும். எதுக்காக அந்த டார்கெட்னா, ஒரு பிளைண்டா வந்து பாத்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி எவ்வளவு மேக் பண்ண முடியும், என்ன நடக்குது ஏது நடக்குது எதையுமே தெரியாம நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து நம்மளுடைய நாலேஜ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஸ்லாபை செட் பண்ணுங்க. அந்த ஸ்லாபு உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா சரியான ஸ்லாபா இருக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுடைய திறமையும் அது உண்மையிலே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாபா ஒரு டார்கெட்டா இருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்லாபை கொண்டுட்டு போய் நீங்க செட் பண்ணினீங்கன்னா அது வேஸ்ட். ஹை ரிஸ்க் எடுப்போம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போய் நம்ம அது முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அப்ப நீங்க அந்த ஸ்லாப் வந்து இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு அத்லெட்டிக் வந்து ஹை ஜம்ப் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு, அவர் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து என்னன்னா அந்த ஸ்லாப் தான் செட் பண்ணணும். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய ஒரு இமயமலையே நான் தாண்டிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் பிக்ஸ் பண்றாரு அப்படின்னா அது வந்து இம்பாசிபிள், நடக்கக்கூடியது இல்லை. சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க செட் பண்ணக்கூடிய அந்த டார்கெட் அப்படிங்கிறது, எனக்கு ஒரு திறமை இருக்கு இல்லைங்களா, ஸோ என்னால உண்மையிலே இந்த லெவல் எடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோர்காஸ்ட் ஒரு எய்ம் இருக்கும்ல, ஒரு டார்கெட், அந்த ஸ்லாபை நீங்க வந்து டார்கெட்டா பிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப் டு 3 ல இருந்து 6 மந்த்ஸ் வந்து என்ன பண்றீங்க, சேம் அதே டார்கெட் லெவல்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது அன்எக்ஸ்பெக்டடா ஒருவேளை இப்போ ஒரு மந்த் நான் பண்றேன், எனக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டேன், ரெண்டாவது மந்த் நான் லாஸ் பண்றேன் அப்படின்னா அகைன் நீங்க உடனே ஜம்ப் ஆயிடணும். உங்களுடைய லேர்னிங் ஸ்டேஜோட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப படிச்சுட்டு வர ஆரம்பிக்கணும். சரிங்களா? இல்ல நான் என்னோட கேபிட்டல் வந்து குறையவே இல்லை, பட் என்னோட ப்ராஃபிட் வந்து மினிமமா இருக்கு இல்ல மேக்ஸிமமா இருக்கு, நோ ப்ராப்ளம். நீங்க உங்களுடைய டார்கெட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ என்னுடைய சஜஷன் அப் டு 6 மந்த்ஸ் நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. இல்ல எனக்கு 6 மந்த்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஆகுது நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய டார்கெட் ஸ்லாபை சேஞ்ச் பண்ணாம 3 to 6 மந்த்ஸ் நீங்க வந்து கண்டினியூ பண்ணி ட்ரேட் பண்றீங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ நீங்கள் வந்து 3 months ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா 3 months, 6 months ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா 6 months நீங்கள் பார்க்குறீங்க. எண்ட் ஆஃப் த 6 monthsல நீங்கள் உங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் பண்ணிட்டு உங்களுடைய இனிஷியல் டார்கெட்டோட கம்பேர் பண்ண போறீங்க. இப்போ இனிஷியல் டார்கெட்டோட கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுடைய இனிஷியல் டார்கெட்டை விட உங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் ஹையரா இருக்குது அப்படின்னாக்க நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் மந்த் உங்களுடைய டார்கெட் வந்து இனிஷியல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் டார்கெட்டுக்கு ரைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து 1 month பார்த்துட்டு 2வது மந்த் நீங்க ரிவைஸ் பண்ணக்கூடாது. 6 months உங்களுடைய டார்கெட் நீங்க இனிஷியலா என்ன டார்கெட் ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதே ஸ்லாப்ல நீங்க ரெகுலரா கண்டினியூ பண்ணிட்டு போகணும். எண்ட் ஆஃப் த 6 monthsல நீங்க என்ன பண்றீங்க, ஆவரேஜ் பாக்குறீங்க. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் டார்கெட்டா இருக்குது அப்படின்னா உங்களுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் என்ன பர்சன்டேஜ் வந்திருக்கோ அந்த பர்சன்டேஜுக்கு நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ மாத்திட்டீங்க, திரும்ப அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்றீங்க. ஸோ அடுத்து ஒரு லாங் பீரியட் பாக்குறீங்க, உங்களுடைய ஆவரேஜ் வந்து மோர் தெனா இருக்கு அப்படின்னாக்க உங்களுடைய ஸ்லாபை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க வந்து ரிவைஸ் பண்ணி இப்படி கொண்டுட்டு போகலாம். ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது சினாரியோ, என்னுடைய ஆவரேஜ் டார்கெட் என்னோட இனிஷியல் டார்கெட்டை விட லெஸ் தானா இருக்கு பட் பாசிட்டிவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னுடைய இனிஷியல் டார்கெட்டை விட லெஸ் தானா இருக்கு அப்படின்னாக்க நான் இந்த இடத்துல ஆக்சுவலா எங்க லேக்கிங்ல இருக்கிறோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து லேர்னிங் ஸ்டேஜ்ல லேர்னிங் லெவல்ல 2வது ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஆப்டிமைசேஷன்ல லாகிங் இருக்கு. உங்களுடைய ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கான டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாகிங்கா இருக்கீங்க. ஸோ அங்க போய் பூஸ்ட் அப் பண்ணுங்க. உங்களுடைய நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் பண்ணிட்டு அகைன் உங்களுடைய இனிஷியல் டார்கெட் நீங்க பிகினிங்ல பிக்ஸ் பண்ணதை சேஞ்ச் பண்ணாம அகைன் திரும்ப ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு லாங் டைம் போங்க. லாங் டைம் போயிட்டு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் இனிஷியல் டார்கெட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்ல லெஸ் தானா இருக்கு அப்படின்னா அகைன் திரும்ப நீங்க வந்து ஜம்ப் ஆகி உங்களுடைய லேர்னிங் ஸ்டேஜில் இருக்க லேர்னிங் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்டேஜுக்கு நீங்க உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜஸ் ஆப்டிமைசேஷனுக்கு நீங்க வந்துடணும். ஒருவேளை என்னுடைய கேபிட்டல் விட என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா நான் இனிஷியல் கேபிட்டல் விட எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேபிட்டல் குறைஞ்சிருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் உங்களுக்கு. சரிங்களா? காரணம் என்னுடைய கேபிட்டல் இழக்கக்கூடிய சூழ்நிலையில நான் இருக்கிறேன். அப்ப நான் கேபிட்டல் காப்பாத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், மணி மேனேஜ்மெண்ட்ல ஏதோ நான் தப்பு பண்றேன், அதை போய் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணுங்க. என்ன தப்பு இருக்குங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த சைக்கிள் நீங்க கரெக்டா கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க உங்களால இந்த பிசினஸ்ல லாங் டைம் இருக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து உலகத்துல வந்து ஒரு சில ட்ரேடர்ஸ் உச்சத்தை ரீச் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டெஃபினட்டா உங்களுக்கு வரலாம். ஆனா நீங்க இதை எதையுமே ஃபாலோ பண்ணாம எனக்கு வெறும் ப்ராஃபிட் மட்டும் பார்க்கணும். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் மேக் பண்றாரு, உதாரணத்துக்கு நான் ஒரு 10% தான் ப்ராஃபிட் மேக் பண்றேன். என்னுடைய ஃப்ரெண்டோ என்னோட கிளைண்டோ கூட வச்சுக்கோமே, ஒருத்தர் 50% மேக் பண்றாரு, ஏன்னா அவர் வந்து 50% மேக் பண்றாரு அப்படின்ட்டு அடுத்த மாசம் என்னுடைய டார்கெட் தூக்கி 50% போட்டோம் அப்படின்னா நான் இருக்கக்கூடிய எல்லா கேபிட்டலையும் இழந்துட்டு பிசினஸ் விட்டு வெளில தான் போய் உட்காந்துடலாம். சரிங்களா? அப்ப நான் 50% நான் மேக் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய நாலேஜை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ என்னோட ஆப்டிமைசேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி என்னோட அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணி நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் நான் அதிகமாக ரீச் பண்றதுக்கு முயற்சிக்கணுமோ ஒழிய வெறும் அவர் பண்றாருங்கிறதுக்காக நான் பண்ணிடக்கூடாது, அல்லது வந்து இன்னொருத்தர் சொல்றாருங்கிறதுக்காக நான் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ முதல்ல இம்பார்ட்டன்ட் லேர்னிங் தான். லேர்னிங் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய கேபிட்டலை வந்து நீங்க வந்து லாஸ் பண்ணாம வச்சிருக்கிறீங்கன்னாவே டெஃபினட்டா நீங்க ஒரு மிகப்பெரிய ட்ரேடர். உண்மையிலேயே உங்களால வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஃபீல்டுல அதுக்கப்புறம் உங்களுடைய திறமையை நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா எந்த ஒரு உச்சபட்சத்தையும் நீங்க வந்து ரீச் பண்ண முடியும். நீங்க இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களா? ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா அங்கேயே வந்து பாருங்க என்ன தப்பு பண்றீங்க, லாகிங் எங்க இருக்கு, அதை கரெக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களை அதுக்கு மேல ஒன்றும் பண்ணவே முடியல அப்படின்னா ட்ரேடிங்கை விட்டுட்டு வெளில போறது பெஸ்ட். இருக்கிற கேபிட்டல் சேஃபா இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட்னு எதிர்பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கக்கூடிய கேபிட்டல் வந்து மெயின்டைன் பண்ற ஸ்டேஜ்லயே லாஸ் ஆயிட்டு வெளில போயிடுறாங்க. லாஸ் ஆயிட்டு வெளில போன ட்ரேடர் எந்த ஒரு ட்ரேடரும் சரி, நான் அது வரலாம் பேசியிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் நான் பேசியிருக்கேன். எந்த ஒரு ட்ரேடரும் நான் லாஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு நாலேஜ் இல்லை, நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு யார் ஒருத்தரும் சொல்றது. சார் மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணிட்டாங்க சார், ஏமாத்திட்டாங்க சார், எனக்கு ஆப்போசிட்டா மூவ் பண்ணிட்டாங்க சார், எனக்கு புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டை மேனிபுலேட் பண்ணிட்டாரு சார், அல்ல இந்த மார்க்கெட்ல வந்து மேனிபுலேஷன் இருக்கா சார்,
2 நாள் என் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு, 3வது நாள் ஒர்க் ஆகல சார். இதை தான் வந்து சொல்றாங்களே ஒழிய நான் தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு யாரு ஒருத்தருமே இது வரைக்கும் உணர்ந்ததா எனக்கு தெரியல ஆக்சுவலா. சரிங்களா? அப்ப மார்க்கெட்டுங்கிறது அது வாக்குல எப்படி வந்து ஒரு மேடான பகுதியில இருந்து தண்ணி வந்து பள்ளத்து நோக்கி தான் போகுமோ, அது போல சப்ளை டிமாண்டை பொறுத்து அது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலை வச்சு மார்க்கெட்லாம் மேனிபுலேட்டே பண்ண முடியாது. மார்க்கெட்ல எங்கேயோ லேகிங் இருக்கு, லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, என்ன தப்பு பண்ணிருக்கீங்க ஆப்டிமைஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணிட்டாங்களா, என்ன ஒருத்தர் சீட் பண்ணிட்டாங்களாங்கிற ஒரு தப்பான ஒரு குணத்துல வந்து பாத்தீங்கன்னா தப்பான தாட்டுல போயிட்டு நீங்க அந்த மாதிரி வந்து போக வேண்டாம். சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களுடைய தாட்ஸை, உங்களுடைய ஃபீட்பேக்கை, உங்களுடைய சஜஷன்ஸை கீழே நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஸோ அது எனக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பூஸ்டப்பா இருக்கும். ஸோ அப்பதான் என்னால் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். ஸோ நீங்க எதையுமே அப்டேட் பண்ணல, ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா என்னால நான் என்ன பண்ண முடியும் ஆக்சுவலா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிட்டு என்னுடைய ப்ரொபோஷன் நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்குறதுக்கான ஒரு வீடியோஸ் பண்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டே நான் பண்ணாம விட்டுட்டு போயிடலாம். ஸோ அதனால நீங்க என்னன்னாக்க உங்களுடைய சஜஷன்ஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபீட்பேக் எதா இருந்தாலும் சரி, அல்ல உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா, ஸோ எனக்கு இது இந்த ரிலேட்டடா தேவைப்படுது சார், எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்றேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.